நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். சூப்பராக ஒரு மணமாக இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு, அதுவும் கருவாட்டு குழம்பும் பீட்ரூட் பொரியலும் சாப்பாடும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுக்கலாம். அரிசி வந்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 டம்ளர் அரிசி போட்டேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டு முடி வச்சிடலாம். விசில் போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்பயுமே குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்குவேன் நான், அதனால தான் நான் சின்ன வெங்காயம் போடுறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 பூண்டுப்பல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். வெந்தயம் போட்டு தாளிச்சாலே நல்ல மணமாக இருக்கும். கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி குழம்பெல்லாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி. தக்காளி போட்டதுமே 1/4 கிலோ கத்திரிக்காய் போட்டு வதக்கினதும் கருவாடு சேர்த்துக்கலாம். இது வந்து நெத்திலி கருவாடு, 1 பாக்கெட் கருவாடு இவ்வளோ தான் இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 4 கருவாடு போட்டாலுமே போதும், நல்லா மணமாக இருக்கும். நிறைய கருவாடு போட பிடிக்கல அப்படின்னா ஒரு 4-5 கருவாடு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கத்திரிக்காய் கருவாட்டுக்கெலாம் உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிறப்பவே கருவாட்டோட மனம் அவ்வளோ சூப்பராக அடிக்குது. இப்போது குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 2 3 4, இதில் 4 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்குறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள். நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம். போட்டு வதக்கிட்டு தண்ணி சேர்த்துடலாம். இப்போது குழம்பு தூளை இது போல் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்புல நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முதல்லையே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதக்குறப்பவே வெந்துருச்சு, அதனால தான் இப்போ நான் புளி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை வேகாமல் புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் வேகாமல் அப்படியே கல் மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா புளி சேர்த்துக்கோங்க. புளியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்து வத்துறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்ப மூடி வச்சிடலாம். வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்போட மசால் வாடையெல்லாம் போய் நல்லா வெந்திருக்கு. இப்போது அவ்வளோதான். இப்போ குழம்பை இறக்கிக்கலாம். நல்ல மணமாக இருக்குது கருவாட்டு குழம்பு. அடுத்து பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, பொரிஞ்சதுமே 2 வரமிளகாய், கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ பீட்ரூட். பீட்ரூட்டை வெட்டிட்டு கழுவலாம் கூடாது. வெட்டுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு தான் வெட்டணும். வெட்டினதுக்கப்புறம் கழுவக்கூடாது. அந்த கலரெல்லாம் போயிருச்சுன்னா பீட்ரூட் டேஸ்ட்டாகவும் இருக்காது, அதில் இருக்க சத்தும் போயிடும். தேவையான உப்பு, பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, நம்ம துருவி போட்டோன்னா இதில் இருக்க தண்ணியிலேயே பீட்ரூட் வெந்துடும். நான் வந்து கொஞ்சம் நீட்டமாக வெட்டியிருக்கேன், அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இதை விட குட்டியாக வெட்டியிருந்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அந்த எண்ணெயிலேயே வதங்கிடும். ரொம்ப நேரமெலாம் ஆகாது வேகிறதுக்கு, கொஞ்சம் நேரம்தான். மூடி வச்சிடலாம். இதில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. சுத்தமாக தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் போட்டால் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கீழே இறக்கி வச்சுட்டு கிண்டணும். அவ்வளோதான், பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு.
இது போல் லஞ்ச் நீங்களும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.